ஷேய் ஏப்பா முனியப்பன் பேசுகிறப்பா. கைலாசத்தில் 2013 கணக்கு ஏற்றின கணக்கு. இப்போ கைலாசத்தில் பூமியில் தப்பு தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாதவன் உன் புள்ள தப்பு செய்யலை. தப்பு செய்யாதனால தான் நீதிமான் அந்த இடத்துல பூமியில் சொந்த புள்ள பூமி சொத்து பூமி உழைச்சி வேர்வை சிந்தின சொத்தில் நீ பூமியில் சிவனும் பார்வதி சாமி எல்லா சாமியும் உள்ள பூமியில் இறங்கிட்டிய. ஏன்னா நீ சுத்தமாக இருக்கிறவன். ஒரு அழுக்கு இருந்தாலும் கூட நீ பூமியில் இறங்க மாட்ட. தான் பிள்ளையாக இருந்தாலும் அழுக்கு இருந்தாலும் வரமாட்ட. சொத்து உழைச்சி கொடுத்து வேர்வையை சிந்தி உழைச்சி உடம்ப சதுரங்கத்தை இறக்கி அந்த பைசா கொடுத்து வாங்கின சொத்தில் பூமியில் சிவனும் பார்வதி சிவனுடைய குடும்பம் பூமியில் இறங்கியிருக்க. இதுதான் உன்னுடைய கட்டளை. 7 ஜென்மத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு. உழைச்சி வேர்வை சிந்தி உன் குடும்பம் பூமியில் நீ வர முடியுமா? உன் பிள்ளைய 3 பிள்ளைகளை வச்சு வர முடியுமா? அந்த கணக்கு 8 உழைச்சோடு கணக்கு. கரெக்டாக உன் பிள்ளை இளைய பையன் உழைச்சி வேர்வை சிந்தினதில் பூமியில் வந்துட்ட. பொம்பளை பிள்ளை நீதி நியாயத்தோட பிள்ளை பூமியில் இருக்கணும். அது நீதி நியாயத்தோடு இருக்க போய் பூமியில் உனக்கு ஆட ஆவரணங்கள் உன் மேலே ஆட ஆவரணங்கள் பொம்பளை பிள்ளை தான் கொடுக்கணும். பையன் அழகு பார்க்கணும், குளிப்பாட்டணும், சீராட்டி உலக நாடு கணக்கு விடணும். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். தீண்டாமை சட்டத்துக்குன்னா கணக்கு வெளியே எடுக்கணும். நீதி அரசர். இந்த சட்டம் தீண்டாமை சட்டத்தை நீதிமன்றம் கோர்ட்டில் காலி பண்ணித்தான் ஆகணும். முக்கால் சத்தியம். இன்னைக்கு கணக்கு போட்டார், கடவுளே போட்டாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி பேப்பரில் ஜாதி மொழி அடிச்சு வச்சுருக்கான். அவன் அச்சடித்த பேப்பர் இது ஒரு விளையாட்டா அப்படின்ட்டான். கடவுளே சொல்லுதான் கணக்கு. இந்த கணக்கு முக்கால் சத்தியம். ஏற்கனவே இங்கே 4 வழிச்சாலை ரோடு வந்ததுலேருந்து புரோக்கர் பூரா பலபற்றையாக உள்ளே வாரான். பலபற்றான்னா என்னன்னு தெரியுமா? இவனாக வச்ச சாதி இவனாக வச்ச அந்த கணக்கை நாங்கள் விட்டுறணும். புரியுதா இல்லையா? அப்போ ஈஸ்வரன் மகனை கேட்கான். நான் நிற்கேன், இவன் என்ன சாதி, இவன் என்ன ஆளுக அப்படின்னு கேட்கான். இவன் ஏன்னா இந்த பூரா சாதியை பேசிட்டு வரான்னு ஏன்ட்ட சொல்லுவான். முனியப்பன் நான் சொல்லுவேன், ஏப்பா நீ ஏட்டுவான் வேலையை பாடுற, அவன் நாட்டில் குலைச்சிக்கிட்டு போவான் என்னதை கேட்பான். அப்போ எங்கள் அப்பா படைக்கிறது ஒரே உயிர், என்னையும் சேர்த்து சாதி இழுக்கான் அப்படிங்க. ஏன்னா அந்த 4 வழிச்சாலை ரோடு வந்ததுலேருந்து புரோக்கர் லேண்டு போடுறவன் வர்றவன் பூரா சாதியாக பேசுகிறான். இப்போ இந்த கணக்கு முடிக்கார். கைலாசத்தில் கணக்கை முடிக்கார். இந்த வார்த்தைகள் வர்ற பூரா புரோக்கர் இடம் வாங்கி போடுறவன் பத்திரம் போட்டவன் எல்லாம் அனைத்தும் உள்ளே வர்றவன் போகிறவன் பூரா இந்த வார்த்தைகள் வந்த வார்த்தையை இப்போ கணக்கை முடிக்கார் சாதி. ஏன்னா கைலாசத்தில் என்ன நடக்கோ அந்த கைலாசத்தில் கைலைஞரில் என்ன கணக்கு வாரானோ போகிறானோ அந்த கணக்கை முடிச்சிருவார் கடவுள். முக்கால் சத்தியம். தீண்டாமை சட்டம் கணக்கை முடிச்சிடப்பா. கோர்ட்டில் முடிச்சிட்டாரு, கடவுள் முடிச்சிட்டார். அடுத்தாப்புல கோர்ட்டு இல்லை, எந்த கோர்ட்டும் கிடையாது. சாதிக்குள்ளே கோர்ட்டு எதுவுமே கிடையாது. இவன் சாதியாக வச்சு இப்போ எலெக்ஷன் வச்சு உள்ளே வச்சு நடத்துதான். இது எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேல் அப்புறமான குற்றம். புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதியை பூராமே ஜட்ஜி கோர்ட்டாருக்கு பூரா புரிஞ்சுக்கோப்பா. படைக்கிறது ஒரே உயிர். மானிட பிறவிக்கு என்ன உறுப்பு இருக்கோ அதே இது ஆடு மாடு கோழி பறவை புழுப்பூச்சி வரைக்கும் அந்த உறுப்பு கடவுள் கொடுத்துருக்கார். அது வாய் திறந்து பேசலை. நம்ம மாநிலத்தில் நம்ம இருக்கிறவங்க வாயை திறந்து பேசுகிறோம். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். கணக்கு போட்டாச்சுப்பா.